ஏழை மக்களுக்காக உதவி செய்வதற்கு வந்திருக்கிறார் கடவுளா. 25 டாக்டர் மாதிரி இங்கே இருக்கிறேன்னு இதுவரைக்கும் தெரியாது. கடந்த சில தினங்களாக பேசு பொருளாக இருந்த சாவகச்சேரி வைத்தியசாலை குழப்ப நிலை தற்போது மாபெரும் மக்கள் போராட்டமாக மாறியிருக்கிறதை காண முடிகிறது. எங்களுக்கு ஏழை மக்களுக்காக உதவி செய்வதற்கு வந்திருக்கிறார் கடவுளா. அவரை பணி நீக்கம் செய்ய விட இதுவரையில் டாக்டர் அர்ச்சனா அவர்களால் முன்வைக்கப்பட்ட எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் எந்த ஒரு பதிலும் கிடைக்காத காரணத்தால் மக்கள் கடும் விமர்சனம் தெரிவித்து வருகின்றனர். இதுவரையில் சாவகச்சேரி வைத்தியசாலையில் என்னதான் நடந்தது என்கின்ற கேள்வி தற்போது மக்களிடையே பெரும் கேள்வி ஆகஸ்ட் இருக்கிறது. ஒரு மாசத்துக்கு முதல் நான் இந்த புள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா இரவு 2 மணிக்கு கொண்டு போனால் புள்ள பீசிங்கில் குடிக்குது. 5 வயசு புள்ள 1 மணி நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் பிரைவேட் வெளியில இருந்து வர போட்டு வைக்குது. அப்போ ஹாஸ்பிட்டலில் டியூட்டி போகிறதோ பிரைவேட்டில் பார்த்து தற்போது டாக்டர் அர்ச்சனா கொழும்பிற்கு அழைக்கப்பட்டு இருப்பதாலேயே போராட்டம் சற்று அமைதி நிலைக்கு வந்து இருக்கிறது. திடீரென இவ்வாறான மக்கள் போராட்டம் என்பது அவ்வளவு எளிதானதல்ல. மக்களின் பல நாள் கோபம்தான் தற்போது வெளியாகி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். கொடுக்குறாங்களோ கொடுக்க தான் இதெல்லாம் கிடைக்கலன்னு சொன்னால் தான் ரிசைன் பண்ணி வெளிநாட்டு போகிறதுக்கான முழு முடிவும் எடுத்துருக்கேன். காய்க்கும் மரத்திற்கு கல்லடி விழும் என்பதை நினைவுபடுத்தக்கூடியதாக உள்ளது. மக்கள் பிரச்சினை தீர்க்க முனைபவருக்கு ஆதரவு வழங்குவது காலத்தின் தேவை. தென்மராட்சிக்கு ஒரு பிரதிநிதித்துவம் இல்லை என்பது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பொதுவழிக்கு வந்தமைக்கு ஒன்று. உண்மைத்தன்மை ஆராயப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். வைத்தியர் அர்ச்சனாவின் துணிச்சல் பாராட்டக்கூடிய ஒன்றே. உடனடியாக வைத்தியசாலை பிரச்சினைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.